இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரையில் மழையால் பாதிக்கப்பட்ட சுமார் 300க்கும் மேற்பட்டவர்களுக்கு சசிகலா நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். பாதிக்கப்பட்ட பகுதிகளை ஆய்வு செய்த சசிகலா பாதிக்கப்பட்ட ஜீவா நகரில் மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். அப்போது அவர் இந்த பகுதியில் நீர் மேலாண்மை செயல்பாடு சரியாக செயல்படவில்லை என்று குற்றம் சாட்டினார். மேலும் இந்த பகுதியில் உள்ள ஏரிக்கரைகளை வலுப்படுத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். செங்கல்பட்டு மாவட்டம் ஓட்டக்கோவில் கிராமத்தில் சுகாதாரமற்ற குடிநீர் வழங்கியதை கண்டித்து கிராம மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த கிராமத்திற்கு தண்ணீர் வழங்கும் கிணறு ஏரிக்குள் உள்ளதால் கிணற்று நீர் மற்றும் ஏரி நீரும் கலப்பதால் தண்ணீரை குடிக்க பயன்படுத்த முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக கிராம மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இதுகுறித்து மனு அளித்தும் இதுவரை எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படாததால் ஆத்திரமடைந்த மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்களிடம் வட்டார வளர்ச்சி அலுவலர் நேரடியாக பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து சாலை மறியல் கைவிடப்பட்டது. நீலகிரி மாவட்டத்தில் உள்ள அரசு கூட்டுறவு தேயிலை தொழிற்சாலைகள் சிறு குறு தேயிலை விவசாயிகளுக்கு வழங்க வேண்டிய அக்டோபர் மாத நிலுவைத் தொகையை உடனடியாக வழங்கக் கோரி விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். மேலும் மாவட்ட ஆட்சியர் தலைமையிலான குழு மாதந்தோறும் நிர்ணயம் செய்யும் பசுந்தேயிலைக்கான விலையை தொழிற்சாலைகள் வழங்காததை கண்டித்தும் மாவட்டத்தில் உள்ள ஆயிரக்கணக்கான சிறு குறு தேயிலை விவசாயிகள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட போவதாக தெரிவித்தனர். இதனையடுத்து உதகை கோட்டாட்சியர் சதீஷ் மாவட்டத்தில் உள்ள சிறு குறு தேயிலை விவசாய சங்கத்தினரை அழைத்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார். அப்போது தங்களது கோரிக்கைகள் 2 நாட்களுக்குள் நிறைவேற்றப்படாவிட்டால் போராட்டத்தில் ஈடுபட போவதாக அவர்கள் தெரிவித்தனர். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.